சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் MBA, MCA, BE, BTech போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான UG அண்ட் PG கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா Tancet 2025க்கான MBA, MCAக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கோட அட்மிஷன் ஃபேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறதால என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அட்மிஷன் ஃபேஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க MBA, MCAக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து TNMBAMCA.comல தான் நடக்கும். இதுக்கான அட்மிஷன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அட்மிஷன் ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம். இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு 4வது ஸ்டெப்ட்டுங்க. ஸோ 4வது ஸ்டெப்பில் தான் ரேங்க் லிஸ்ட்டு வருது MBA, MCA ரெண்டு பேருக்குமே. அடுத்தது 5வது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். இது நேரில் நடக்கும். கோயம்புத்தூர் காலேஜுக்கு நேரில் போய் டிஃப்ரெண்ட் டேபிள் கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் MCAக்கு ஆரம்பிக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, எனக்கு வந்து இந்தந்த காலேஜெலாம் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது. ஒரு ஆள் எத்தனை காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒன்று வரும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்த இந்த 10 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு காலேஜ் எது அப்படிங்கிறது இதில் வரும். அந்த காலேஜ் வேணுமா வேணாமாங்கிறது தான் அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் பண்ணுவீங்க. ஃபைனலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் காலேஜில் சேர்ந்துக்கலாம். சேம் ப்ராசஸ் இதுக்கு அப்படியே MBAக்கு நடக்கும். MCA முடிஞ்ச அப்புறம் MBA கவுன்சிலிங். இது ஆன்லைனில் தாங்க நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது அதுலேயும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி டென்டேட்டிவ் வந்து அதை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. காலேஜில் சேர்ந்துக்கலாம். ஃபைனலாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் MCA, MBAக்கு நடக்கும். அதாவது இந்த காலேஜில் காலேஜ் கிடைக்காம போனவங்க இந்த கவுன்சிலிங் மூலமாக, அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்கல, இல்லை நான் ஜென்ரல் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலை அப்படிங்கிறவங்க இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக Tancet எழுதுகிறவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் SCA to SC கன்வர்ஷன் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். அது MBA, MCAக்கு நடக்கும். அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியுது. மொத்தம் இந்த 9 ஸ்டெப் தான். ஸோ இந்த 9 ஸ்டெப்ஸையும் நம்ம ஒன்றா பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஆகஸ்ட் மாதம் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்டாக வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.